ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மாங்காய் எடுத்துக்கிட்டேன். இது வந்து 1/2 kg இருக்கும். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு சால்ட் மட்டும் தான் ஆட் பண்ணணும், கல் உப்பு ஆட் பண்ணக்கூடாது. இன்ஸ்டன்ட்னால கரையாது. இதுக்கு வந்து தேவையான சில்லி தூள், மிளகாய் தூள் போடணும். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போடலாம். அதுக்கப்புறம் கடாயில் வந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கணும். எண்ணெய் ஊற்றாமல் வதக்கணும். இதுக்கு 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் போடணும். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து அரைக்க போகிறேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். அங்கே பாருங்கள், மாங்காய் ஆல்ரெடி ஊறிட்டுருக்கு. இந்த அரைச்சி இந்த பவுடர் தனியாக எடுத்து வச்சுக்கணும். வந்து வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கணும். இது வந்து கடலை எண்ணெய், ஒரு 50 கிராம் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 2 ஸ்பூன் போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தப்புறம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மாங்காயை இதில் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதுக்கப்புறம் இந்த மசாலா தூள், இது வந்து தேவையான 2 ஸ்பூன் மசாலா தூள் போடணும். நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த மசாலா தூள் நல்லா போட்டு கிண்டி விடணும். நம்ம நிறைய இந்த மசாலா ஆட் பண்ணோம்னா அந்த கசப்பு தன்மை வந்துடும். 2 ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நல்லா மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் திரண்டு வந்திருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்க, மாங்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நல்ல பதம் இது. இந்த டைமில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும். ஆல்ரெடி கல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தாளிச்சிருக்கோம். இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும். ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம ஜாரில் போட வேண்டியதான். இது நம்ம கடையில் வாங்கினோன்னா ஒரு சின்ன பாட்டிலே வந்து 40 ருபீஸ் சொல்கிறாங்க. இது வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய பாட்டில். அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா 3 பாட்டில் வரும், அந்த சின்ன பாட்டில்.